Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 1.2ல second sum பாருங்க. Prove that 3 plus root 5 is irrational. So இதுக்கு முன்னாடி சம்ல வெறும் root 5 மட்டும் கொடுத்திருந்தாங்க. இங்க 3 plus இந்த மாதிரி plus or minus மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஈஸியா ஸ்டெப்ஸ் போட்டுடலாம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். irrationalனா கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த 3 plus root 5 ரேஷனல்னு அசியூம் பண்ணுவோம். ரேஷனல் அசியூம் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த 3 plus root 5 அக்செப்ட் ஆகாது. ஸோ நம்ம என்ன சொல்லிக்கலாம், அக்செப்ட் ஆகாதனால இது ரேஷனல் நம்பர் கிடையாது. இப்போ 3 plus root 5 அப்படின்றது ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர்னு அசியூம் பண்ணியாச்சு. ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா p by q ஃபார்ம்ல எடுக்கணும். ஸோ நம்ம 3 plus root 5 இங்க p by q க்கு பதிலா a by b ன்னு எடுத்துக்க போறோம். இங்க where b is not equal to 0 and a and b வந்து integers அப்படின்னு எடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்க பிளஸ் ஆர் மைனஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா a and b integers எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரூட் 5 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ இங்க 2 root 5 மட்டும் இருக்கட்டும், மிச்சத்தை a by b அப்படி எழுதிக்கோங்க. இந்த பிளஸ் 3 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது -3 ஆயிடும். ஸோ ரூட் 5 தவிர எல்லாமே ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ ரூட் 5 இஸ் ஈக்குவல் டு இங்க 2 இன்டூல இருக்கு. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு டிவைட்ல வந்துடும். a by b -3. எப்பவுமே ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இன்டூல இருக்கிறத டிவைட்ல கொண்டு வரும்போது இங்க மைனஸ் அல்லது பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த 1/2 காமனா தான் எடுக்கணும், சேர்த்து எழுதிடக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 into a divided by 2 into b 2b minus 3 by 1/2 into 3 வந்து ஸோ 1/2 into 3 பண்ணும்போது 1 into 3 3 divided by இங்க ஒன்றும் இல்லை. ஸோ 1 அசியூம் பண்ணிக்கோங்க. 2 into 1 2. ஸோ 3/2 இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்க டினாமினேட்டர் பாருங்க, ரெண்டுக்குமே காமன் டினாமினேட்டர் இல்லை, அதனால நம்ம டினாமினேட்டர் சேமா கொண்டு வருவோம். ஸோ ரெண்டுலையுமே 2 இருக்கு. இந்த b அப்படின்ற ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ல b இல்லை. ஸோ இந்த ஒரு b ஆல மேல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ a by 2b minus 3/2 into b into b. ஸோ இதை எழுதும்போது இங்க ரூட் 5 இருக்குது. ஸோ ரூட் 5 is equal to a minus 3 into b, a minus 3b divided by இங்கேயும் 2b இருக்கு, இங்கேயும் 2b இருக்கு. ஸோ காமன் டினாமினேட்டர் 2bன்னு எழுதியாச்சு. இப்போ இங்க ரூட் 5ன்னு இருக்கு, LHS பாருங்க ரூட் 5ன்னு இருக்கு, RHS பாருங்க a minus 3b by 2b இருக்கு. இங்க a and b இன்டிஜர் எடுத்திருக்கோம். ஸோ இன்டிஜர் அப்படின்னா அது ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த a minus 3b by 2b நீங்க சால்வ் பண்ணீங்க, அதாவது a and bக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு கண்டிப்பா ஒரு நம்பரா தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்பரா கிடைக்கும் போது இது என்னது, ஒரு ரேஷனல் நம்பரா நமக்கு கிடைக்கும். ஆனா அதே இது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிற இந்த ரூட் 5 அப்படின்றது இர்ரேஷனல் நம்பர். ஸோ ஒரு இர்ரேஷனல் நம்பர் எப்படி ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவல் ஆக முடியும்? ஸோ இங்கேயே நமக்கு அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துடுது. ஸோ ஸ்டெப்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஹியர் a minus 3b by 2b வந்து ஒரு ரேஷனல் நம்பர் where root 5 வந்து irrational number. ஸோ a and b வந்து integers அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணது இங்க ஆப்போசிட்டா வந்திருக்கு. ஏன்னா இது இன்டீஜர்ஸ்னு அசியூம் பண்ணி தான் இக்வேட் பண்ணோம். இந்த ரூட் 5 irrational வந்துச்சு. அப்ப நம்ம எடுத்த a and bல தான் ஏதோ மிஸ்டேக் இருக்கு. சென்டென்ஸா எடுத்து எழுதிடலாம். So this contradicts the fact that root 5 is irrational. வந்த ஸ்டெப்ஸ் படி நம்ம என்ன சொல்லிக்கலாம், a and b இன்டீஜர்ஸாவே இருந்தாலும் இக்வேட் பண்ணும்போது இந்த ரூட் 5 irrational-ஆ வந்தனால நம்ம எடுத்த அசம்ஷன் வந்து தப்பாயிடுச்சு. ஸோ என்ன சொல்லிக்கலாம், hence our assumption is wrong.
அதனால 3 plus root 5 is a irrational numberன்னு எழுதிக்கணும். So hence our assumption is wrong. So நம்ம assume பண்ணது தப்பு. ஸோ நமக்கு ஃபைனலாக என்ன வந்துச்சு 3 plus root 5 ரேஷனல் கிடையாது, அது irrational தான் அப்படின்னு எழுதி முடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.